உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. முடிவுதிர்வை சமாளிக்க முடியவில்லையா? விகேரின் பிபிஎஸ் தான் உண்மையான தீர்வு. புக் யுவர் அப்பாயின்மெண்ட் 7075627444. குழந்தை என்ன விதமான கேம் விளையாடுறாங்கன்னு வச்சு அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியுமா? டெஃபினட்டா செய்ய முடியும். இமேஜினரி வேர்ல்டுக்கும் டிஃபரன்ஸ் பண்ண தெரியணும். அந்த இமேஜினரி வேர்ல்டு இப்ப நம்ம ஏதோ ஒன்று ரியலா இங்க வந்து சொல்றோம் பேசுறோம்னா அந்த இமேஜினரி வேர்ல்டு அந்த ரியல் வேர்ல்டுக்கு அந்த குழந்தை வந்துடணும். பேரண்ட்ஸ்க்கே அது வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது இது கரெக்டா தப்பா இந்த பசங்க இப்படி விளையாடுறதுன்னு மாதிரி இருக்கும். நோ, இட் இஸ் வெரி குட். ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்விங் இதுல நல்லா வரும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா க்ரோ ஆகும் இந்த குழந்தைங்களுக்கு. ஓகே, கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா வரும். நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க. இந்த குட் டச் பேட் டச் வந்துட்டு சொல்லி கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து யாரை பார்த்தாலுமே பயம் வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு. ஒரு விளையாட்டை வச்சு அவங்களுடைய கேரக்டர் இதுதான், அந்த பிஹேவியர் இதுதான்றது நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு டாய்ஸை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. பொம்மை கிட்டலாம் ரொம்ப கைண்டா பேசுறது, வெரி குட் கேரக்டர், எம்பத்தி கிரியேட் பண்றது, அந்த பேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அந்த கைண்ட்னஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட குழந்தைங்க விளையாடுறத வச்சு அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எக்ஸாக்ட்லி அதான் உண்மை. சைக்காலஜி சொல்றது என்ன அப்படின்னா, குழந்தைங்க அவங்களோட சின்ன வயசுல என்ன மாதிரியான டாய்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான கேம்ஸ் விளையாடுறாங்க, இதெல்லாம் வச்சு ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் பிஹேவியர் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணும் போது அவங்க என்ன விதமான பர்சனாலிட்டி அப்படின்றதும் நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியும். இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். ஹாய், ஹலோ, வணக்கம். அதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷயா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு அதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனல்ல தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சைல்ட் கவுன்சிலர் ஆஷா பாக்யராஜ் கிட்ட தான் பேச போறோம். So let's welcome her to the show. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களோட பிஹேவியரை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை என்ன விதமான கேம் விளையாடுறாங்க, அவங்க எப்படி விளையாடுறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு குழந்தையோட வே ஆஃப் லாங்குவேஜா இருக்கும். கண்டிப்பா நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அவங்க டாய்ஸை வச்சு விளையாடுறாங்கல்ல, அதுதான் அவங்களோட என்ன மாதிரி கேம் விளையாடுறாங்களோ அதுதான் அவங்க லாங்குவேஜ். டாய்ஸ்ன்றது அவங்களோட வேர்ட்ஸ் தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரே மாதிரி டாய்ஸை வச்சு எப்போ பார்த்தாலும் விளையாடுறாங்க, இல்லை எப்போ பார்த்தாலும் டீச்சரு டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் பிளே மாதிரி விளையாடுறாங்க. மற்ற பசங்களை வந்து அதிகாரம் செய்கிற மாதிரி வந்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லை எப்போ பார்த்தாலுமே வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி, நான் ஒரு ஸ்பைடர் மேனு, நான் வந்து வானத்தில் பறப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா விளையாடும் போது அது அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ், அது எல்லாம் தான் அவங்களுக்கு காமிக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு நான் ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து கோவப்படுறேன், நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கேன், எனக்கு வந்து நீங்க பண்றது பிடிக்கல, இந்த வீட்டோட என்விரான்மெண்ட் சரியில்லை அப்படின்றதெல்லாம் அவங்களால வேர்ட்ஸால போட முடியாது. பட் அவங்களை அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள், அப்பா அம்மா என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் தான் அவங்களோட கேமா இருக்கும். அவங்க கிட்ட என்ன டாய்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் அவங்க விளையாடுவாங்க. ஸோ ஒரு குழந்தை என்ன விதமான கேம் விளையாடுறாங்கன்னு வச்சு அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியுமா மேம்? டெஃபினட்டா செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து சேம் கைண்ட் ஆஃப் டாய்ஸை ஆர்கனைஸ்டா வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு ஆர்கனைஸ்டான வேலை வந்து நம்மளால வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டா, இப்போ எனக்கு காலையில எழுந்தோடனே நீ டு பிரஷ், அதுக்கப்புறம் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், இது வந்து உன்னோட ரீடிங் டைம், இது வந்து உன்னோட பிளே டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா அந்த குழந்தை வந்து இருக்கலாம், வளர்க்கலான்றத காமிக்கிறாங்க. சில குழந்தைங்க வந்து திருப்பி திருப்பி அதே கேமை விளையாடுவாங்க. ஏன் விளையாடுறாங்கன்னா, மேபி தேர் கம்ஃபர்ட், ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி அவங்க வந்து கம்ஃபர்ட்டா ஆயிடுவாங்க. இல்லைன்னா தம் மைண்ட்ல வந்து ஒரு செட் ஆஃப் இப்படிதான் இருக்கணும் அந்த கேம், பட் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா வரல அதுல அப்படின்றதுனால நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் வந்து காமிக்குது. சில குழந்தைங்க ஒரு 2 செகண்ட்ஸா விளையாண்டுட்டு இருப்பாங்க, அதை தூக்கி போடுவாங்க. எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னு தெரியும், நல்லா தான் இருப்பாங்க, சிரிச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க, பட் தே வாண்டட் டு ஷோ சம்திங். நான் இப்போ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறேன், இல்லை எனக்கு இந்த டாய் பிடிக்கல, எதுக்கு எப்போ பார்த்தாலும் என் கூட இதே வந்து விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் விளையாடும் போது உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்களை வந்து காமிக்குது. ஸோ ஒரு கவுன்சிலரா என்ன மாதிரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு சைல்டு வராங்க அப்படின்னா அவங்க கிட்ட நாங்கள் வந்து இதெல்லாம் பேசுவோம். இப்போ அதுலேருந்து வந்து அவங்களோட பேட்டர்ன்ஸ்,
தீம்ஸ், எமோஷன் இது 3 பேஸ் பண்ணி தான் ஓகே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்ல வராங்கன்றதை நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுவோம். ஸோ இந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்கறது வந்து ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இஸ் இட் ரியலி காமன் அமாங் எவ்ரி சில்ட்ரன்? இட் இஸ் வெரி காமன் அண்ட் ரொம்ப ஹெல்த்தி வேல வந்து அவங்க குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருக்காங்கன்றது அர்த்தம். பேரண்ட்ஸ் இது வந்து பயப்படுவாங்க. இங்க பாரு இதான் என் ஃப்ரெண்டு டாமி, நீ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரண்ட்க்கு என்னடா அது திடீர்னு வந்து இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு 2 to 5 6 years வரைக்கும் இட் இஸ் வெரி காமன் அண்ட் இட் இஸ் அக்செப்டபிள். இப்படி தனியா விளையாடுற குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் சைல்டு வந்து நிறைய விளையாடுவாங்க அண்ட் தியர் லோன்லினஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப நிறைய வீட்டுல வந்து சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப சிங்கிள் சைல்டா இருக்காங்க, தனியாவே வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு ஒரு சிக்னஸை கொடுக்குது, அதனாலதான் அவங்களோட எமோஷனலா வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்கல்ல. பட் அவங்களே ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த கேரக்டரோட அவங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் இஃப் யூ சீ தெம்ல அந்த கேரக்டரோட அவங்க வந்து ஒரு கைண்ட்னஸ், ஒரு எம்பத்தி, எப்படி ஷேர் பண்ணணும், இது எல்லாமே அவங்க தானாவே வந்து உருவாக்கிக்கிறாங்க. ஸோ 2 to 6 years வரைக்கும் இட் இஸ் வெரி அக்செப்டபிள். அதை பத்தி நம்ம பயப்படவே வேண்டாம். அண்ட் கண்டிப்பா அதெல்லாம் செஞ்சாதான் உங்களோட குழந்தை வந்து அது ஹெல்த்தி வேல க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். பட் அதுவே ஒரு 8 yearsக்கு மேல 9 years ஸ்கிரீன் அடிக்ஷன் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு குழந்தை வந்து அது மாதிரி செஞ்சாங்கன்னா then that is a red flag. ஓகே, அந்த டைம்ல they need to meet an expert. எதனால அப்படி நடக்குதுன்றத பார்க்கணும். ஸோ இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியா ஒரு குழந்தைக்கு அமையும் மேம்? அதுதான் நான் சொன்னேன். இப்போ 2 கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம். ஓகே, எது டேஞ்சர் இல்ல ஃபர்ஸ்ட் அதை வந்து பேசிடுவோம். ஸோ இப்போ இது வந்து ஜாலியா அவங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறாங்க, பண்றாங்க. ஓகே, அண்ட் நான் வந்து இந்த டாயை வச்சுக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், நீ விளையாடு அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இதுல கண்டிப்பா வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும். அந்த ஒரு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா அதை பத்தின கொஸ்டின் கேட்கணும். ஓகே, அம்மாக்கும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்பா கிட்ட நீ சொல்லு. சரி, எந்த டைம் எல்லாம் இந்த இமேஜினரி ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு பார்த்தா அப்பா அம்மா அந்த இடத்துல எங்கேஜ்டா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல அந்த குழந்தைய தானா வந்து உருவாக்கிப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. தூக்கத்துல வந்து பயந்து ஏஞ்சி உட்கார்றது, இல்ல வந்து எனக்கு அந்த இந்த டாமின்ற கேரக்டர் இப்ப சொல்றாங்க அப்படின்னா அந்த கேரக்டரை பத்தி நல்ல விதமாவே பேசிட்டு இருக்காங்க, அந்த ஏதோ ஒரு பயப்படாம அப்படிலாம் இருக்கிறாங்க, அது எல்லாமே ஹெல்த்தி சைன். அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கலாம். ஓகே, இன்னும் நீங்க நிறைய மோஸ்ட்லி இந்த கேர்ள் சைல்டு கிட்ட இதை நிறைய பார்க்கலாம். அதாவது இந்த பேக் எல்லாம் மாட்டிட்டு இந்த டோரா அதுல வரும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு இமேஜினரி. இப்ப ஏன்னா வந்து ஆப்வியஸா ஸ்கிரீனை பாக்குறாங்க. இப்ப அந்த டோரான்ற ஒரு கேரக்டரோட இன்னொரு 2 கேரக்டர், இந்த மங்கி இருப்பாங்க, அப்புறம் வேற ஏதோ ஒரு அனிமல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்களா அதை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ஆஃபனா பண்ணிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தென் பேரண்ட்ஸ் அதை பத்தி யோசிக்கணும். அண்ட் அந்த குழந்தைக்கு ரியல் வேர்ல்டும் ஓகே இமேஜினரி வேர்ல்டுக்கும் டிஃபரன்ஸ் பண்ண தெரியணும். அந்த இமேஜினரி வேர்ல்டு இப்ப நம்ம ஏதோ ஒன்று ரியலா இங்க வந்து சொல்றோம் பேசுறோம்னா அந்த இமேஜினரி வேர்ல்டு அந்த ரியல் வேர்ல்டுக்கு அந்த குழந்தை வந்துடணும். ஓகே, இது எல்லாமே ஹெல்த்தி சைன். செகண்ட் சினாரியோ, இந்த 8 yearsக்கு மேல ஓகே ஒரு கிளைண்ட் என்கிட்ட இருக்கிறாங்க மேம், ஸ்டடிங் 6th standard. ஓகே, 3 வயசு இருக்கும் போது அவங்க பேரண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குழந்தை ஏதோ தவறு செய்யும் போது ரூம்குள்ள வச்சு பூட்டிருக்காங்க. டார்க் ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வச்சு பூட்டிட்டாங்க ஆல்மோஸ்ட் 1 hour. அப்ப அந்த குழந்தை வந்து பயப்படுவாங்களோ ஆப்வியஸா, அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு கேரக்டரை அந்த பையனாவே கிரியேட் பண்ணிருக்கான். அண்ட் அவன மாதிரி உருவத்தோடையே எக்ஸாக்டா. ஓகே, அண்ட் அது வந்து எப்பெல்லாம் அவங்க இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்களோ இது மாதிரி ரூம்ல அடிக்கும் போது அப்பெல்லாம் அந்த ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு அது நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்கான். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓகே இது நான் 3 yearsல சொன்னால ஒரு 5 years வரும்போது என்ன இருக்குன்னா அந்த கேரக்டரே அந்த பையனை பயமுத்துற மாதிரி. ஓகே, நீ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் இருப்ப, உங்க அப்பா அம்மாவுக்கும் உன்னை வந்து பிடிக்காது, நீ எதுக்கு வந்து இருக்கிற, உன்னால படிக்க முடியாது, யூ கான் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து இவனுக்கு அந்த வாய்ஸ் வந்து இவன் காதுல கேட்க ஆரம்பிக்குது. இவன் வாஷ்ரூம் போகும்போது தனியா இருக்கும் போதெல்லாம் அந்த கேரக்டர் வருதுன்னு சொல்றான். பட் இவனை மாதிரி இருக்குன்றது இப்ப நவ் இட் இஸ் லைக் மாறிடுச்சு. எனக்கு அழகா வரைஞ்சு காமிக்கிறான். இந்த வரைஞ்சு காமிக்கிறது எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தா அந்த வீடியோவை நான் அதுக்கப்புறம் அந்த போட்டோவை எடுத்து யூடியூப்ல தேடி பார்த்தா அது ஒரு இருக்குது, ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு வீடியோ அந்த பையன் பார்த்துருக்கான், அதை இமேஜின் பண்ணிருக்கான். இது ரொம்ப பெரிய ரெட் ஃபிளாக், இப்படி இருக்கவே கூடாது. அந்த இமேஜினரி அவன் அந்த இமேஜினரி வேர்ல்டுக்குள்ளதான் இருக்கிறான் அண்ட் பயப்படுறான். அந்த பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றான், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச மாட்டேங்கிறான். ஓகே, அப்பா அம்மா பேசும்போது பின்னாடி நிக்குது அப்படின்லாம் சொல்றான். ஓகே, ஸோ இதை பத்தி கவலைப்படணும் பேரண்ட்ஸ். பட் நான் இப்ப சொன்னல இந்த ஹெல்த்தி சைன் இது வந்து ரொம்ப நார்மலா இருக்குன்னா அதை பத்தி நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஸோ இந்த பிரிட்டெண்ட் அண்ட் பிளே அப்படின்றது சொல்லுவாங்க, லைக் டீச்சர் கேம் விளையாடுறது, டாக்டர் கேம் விளையாடுறது, இதெல்லாம் ஒரு குழந்தையோட மைண்ட் செட்டை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும்? ஓகே, இப்போ நிறைய விளையாடுவாங்க அது மாதிரி வந்து அந்த டீச்சர் டாக்டர். பட் அவங்க தான் இந்த இடத்துல டீச்சரா இருப்பாங்க, அவங்க தான் டாக்டரா இருப்பாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. அந்த அத்தாரிட்டி மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆவாங்க, செல்ஃப் எஸ்டீம் வந்து
வந்து ஜாஸ்தியா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் போன்ற விஷயத்துலலாம் வந்துட்டு they'll be very engaged. ஓகே, அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படியெல்லாம் இருக்காது. இதெல்லாமே இது மாதிரி ரோல் பிளே விளையாடுறதுல வந்துட்டு அவங்கள என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த ரோல் பிளே இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, பேரண்ட்ஸும் இதுல இன்வால்வ் ஆகிற மாதிரி இருந்தா, இப்போ யூஸ்வலா சரியான வார்த்தைகளை வச்சு எமோஷன்ஸை சொல்ல முடியாத குழந்தைங்ககிட்ட இந்த ரோல் பிளேல தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டேருந்து இன்னொரு குழந்தை வந்து டாயை கிராப் பண்ணிட்டாங்கன்னா how will you react? இப்போ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு டாயை புடுங்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, பேச வராது, டக்குன்ட்டு எப்படி சொல்லணும் பண்ணணும்னு தெரியாது. நான் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி பார்த்திருக்கேன், டக்குன்னு கடிச்சிருவாங்க, இந்த பிள்ளைங்களை கடிச்சிருவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க, இல்ல வேற என்ன பக்கத்துல இருக்குன்றத தூக்கி போட்டு குழந்தை மேல போடுவாங்க, இல்ல சத்தமா அழுவாங்க. ஓகே, இது வந்து பேரண்ட்ஸும் இன்வால்வ் பண்ணி ஒரு ரோல் பிளே மாதிரி நம்மளுக்கு விளையாட ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாவே அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கே அது வந்து குழந்தைங்களை பார்க்கும்போது இது கரெக்டா தப்பா இந்த பசங்க இப்படி விளையாடுறதுன்னு மாதிரி இருக்கும். நோ, இட் இஸ் வெரி குட். ஆக்சுவலி ப்ராப்ளம் சால்விங் இதுல நல்லா வரும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நல்லா க்ரோ ஆகும் இந்த குழந்தைங்களுக்கு. ஓகே, கிரியேட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா வரும். ஓகே, ஸோ ரோல் பிளேல இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ குழந்தைங்க விளையாடுறது வந்து எல்லாருமே ரோல் பிளே விளையாட மாட்டாங்க மேம். சில பேர் தனியாவே இருப்பாங்க, சில பேர் இன்னும் எதர் அக்கா தங்கச்சி இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்டோட விளையாடுவாங்க, அண்ட் சில பேர் வந்து இந்த மாதிரி குரூப்பா விளையாடுவாங்க. ஸோ எந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுறாங்க, யாரோட விளையாடுறாங்க, இதெல்லாமே டிட்டர்மைன் பண்ணுமா அவங்க எந்த விதமான பர்சனாலிட்டி? டெஃபினட்டா டிட்டர்மைன் பண்ணும். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு மேலதான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ யூஸ்வலாவே வந்துட்டு ஒரு சிங்கிள் சைல்டா இருக்கும்போது பேரண்ட்ஸ் கிட்டே தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்பப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்துருப்பாங்க, அவங்களுக்கு நோன் ஃபேஸஸ் தான் இருக்கும். பட் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலதான் அவங்களை வந்து ஒரு பிளே குரூப்ல கொண்டு போய் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த சோஷியல் ஆன்சைட்டி கண்டிப்பா இருக்கும். யாருடா இவங்க புதுசா இருக்கிறாங்களே பண்ண. பட் ஒரு 1 மந்த் எடுத்தோடனே வந்து பேரண்ட்ஸ் உடனே வருவாங்க. ஒரு 2 டேஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு, மேம் ஸ்கூலுக்கு போனாலே அழுகுறாங்க மேம், எந்த பிள்ளைங்களோட சேர மாட்டேங்குது. இட் இஸ் வெரி நார்மல். ஓகே, ஏன்னா புதுசு என்விரான்மெண்ட், புதுசு அங்க இருக்கிற ஃபேஸஸ் புதுசு. ஓகே, ஒரு ரொட்டீனே கிரியேட் ஆகும். ஸ்நாக்ஸ் பாக்ஸை திறக்கணும், வாஷ்ரூம் வருதுன்னு சொல்லணும், அது எல்லாமே இருக்கும்போது ஒரு புது ரொட்டீனே அந்த குழந்தைங்களுக்கு கிரியேட். இட் இஸ் வெரி நார்மல். ஒரு 2 மந்த்ஸ்க்கு அந்த குழந்தைக்கு முதல்ல அதை பழக்கணும். 2 மந்த்ஸ்க்கு மேலேயும் அவங்க வந்துட்டு ஒழுங்கா அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க, நிறைய பேரோட பழக மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கான எக்ஸ்போஷர் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல எஸ்டீம் லோவா இருக்கலாம். ஓகே, இல்ல பேரண்ட்ஸோட பாட்டப்பே அப்படிதான் இருந்திருக்கலாம். பெருசா வெளியில வந்துட்டு ஏதோ ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கு கூட்டு போகாம பண்ணாம, அதுவும் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு அந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்ப வந்துருது, நம்ம ஒரு பப்ளிக் பிளேசஸ்க்கு போகக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய இன்சிடென்ட்ஸும் இந்த அபியூஸ் அதெல்லாம் நடக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு ஆப்வியஸா வந்து நம்ம எப்பயுமே கூட இருக்கணும்னு தான் இப்ப வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம பேரண்ட்ஸ் அதுல இருந்து விலகும் போது அந்த இடத்துல அந்த ஒரு பயம் இருக்கும். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் இல்லையே, நம்ம இந்த இடத்துல சேஃபா இருக்கோமா இல்லையா, அந்த ஒரு. ரெண்டாவது, நிறைய வந்து சொல்லி கொடுத்துட்றாங்க, இந்த குட் டச் பேட் டச் வந்துட்டு சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து யாரை பார்த்தாலுமே பயம் வந்துடும் அந்த குழந்தைங்களுக்கு. ஓகே, அப்படிலாம் இருக்கும்போது நம்ம அதை பேசி ஒரு ஸ்டோரி மூலியமா சொல்லி நம்ம வீட்டுல திருப்பி ரோல் பிளே பண்ணி அதெல்லாமே சரி பண்ணணும். பட் அதுவே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஒரு 6 months 7 monthsக்கு மேலன்ற போது தென் டெஃபினட்டா ஒரு எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணி எதனால அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தைங்க எந்த விதமான டாய்ஸ் சூஸ் பண்றாங்க அதை வச்சு ஒரு குழந்தையோட கேரக்டர் என்னன்னு டிட்டர்மைன் பண்ண முடியுமா? இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஏஜ்லேயும் டிஃபர் ஆகும். ஓகே, பிகாஸ் இப்போ யூஸ்வலாகவே நம்ம ஊரில் இன்னொன்று என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பாய் சைல்டு அப்படின்னா வாங்கிட்டு வர டாய்ஸை கொண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேனு, காரு, ஓகே, அது மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் இது மாதிரி தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கேர்ள் சைல்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலரை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டாய் ஒரு பாபி கேர்ளு, ஒரு ஃபீமேல் ரிலேட்டடான எல்லா விஷயம் மேக்கப் செட் இப்படி கொடுத்துட்றாங்களா. அப்போ அந்த குழந்தை முதல்ல ஒரு 5 years வரைக்குமே வாங்கிட்டு வரதை வச்சு தான் அவங்க வந்துட்டு ஓகே நம்ம இதை வச்சு விளாடணும் அதை வச்சு விளாடணும். ஒரு 5 yearsக்கு மேலே தான் தனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றதே. இப்போ நிறைய மேல் சைல்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா குக்கிங்ல நிறைய இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அதுல எத்தனை பேரண்ட்ஸ் வந்து ஒரு வரீடா கேட்பாங்க, மேம் எப்போ பார்த்தாலுமே வந்து கிச்சன்ல நின்று நான் இது செஞ்சு தரட்டுமாமா, உனக்கு அதை செஞ்சு தரட்டுமாமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அது வந்து உங்க கிச்சன்ல அலோ பண்ணல பேரண்ட்ஸ் அப்படின்னா அதை ஒரு பிளேயா விளாடுறாங்க பசங்க. ஓகே, தட் டசன்ட் மீன் ஓகே உங்களுக்கு வந்துட்டு இவங்க இதே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்றதும் கிடையாது. அதுவும் மாறும் ஒரு 8 yearsக்கு மேல. பட் அந்த டைம் அது பிடிச்சிருக்கா அதை வந்து விடலாம். எதனால அப்படின்னா அந்த கிச்சன்ல போயிட்டு ஒரு டிஷ்ஷை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளே வச்சு ஒரு ஐ ஹாவ் அ கிளைண்ட் வேற ரொம்ப அழகா பர்கர் பண்ணி என்கிட்ட நான் செஷன்ல இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த குழந்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்காக ஐ டோல்டு உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு வந்து குக்கிங் பிடிக்கும், ஓகே உனக்கு கிளே இருக்கா, ஓகே உனக்கு இல்லை என்ன டிஷ் பண்ண முடியுமோ பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஒரு 5 layers அழகா பர்கர் மாதிரி பண்ணி அதுல டெக்கரேஷன்லாம் பண்ணி கொண்டு வந்து குழந்தையோட கிரியேட்டிவிட்டி வந்து அவ்வளோ
இருந்திருக்கு அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து. ஸோ அது தவறே கிடையாது. ஓகே, குக்கிங்ல இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா அவனுக்கு வந்துட்டு ஃபைன், அவங்க பண்ணட்டும். அதுல நம்ம என்ன பார்க்கணும், இந்த கிரியேட்டிவிட்டி பார்க்கணும், ரைட்? அப்ப நாளைக்கு திருப்பி அதே மாதிரி விளையாடும் போது வேற என்ன கிரியேட்டிவிட்டி இருக்கு. ஸோ இது ஏஜ் வைஸ் மாறிட்டே வரும். ஒரு விளையாட்டை வச்சு அவங்களுடைய கேரக்டர் இதுதான், அந்த பிஹேவியர் இதுதான்றது நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு டாய்ஸை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. பட் அந்த டைம்ல அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கு, ஓகே, அந்த டைம்ல வாட் தே ரிக்வயர். இப்ப இவ்வளவு அழகா வந்து கிரியேட்டிவிட்டி கொடுக்குறாங்கன்னா ஓகே, இப்போ கிரியேட்டிவிட்டி இந்த ஸ்டேஜ்ல நம்ம வளர்த்து விடணும். அதுக்கு என்ன மாதிரியான டாய்ஸ் எல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்கலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலான்ட்டு அது மாதிரி தான் பேரண்ட்ஸ் யோசிக்கும். ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சிருக்கேன். இதுல வந்து காமன் பிஹேவியர்ஸ், குழந்தைங்க பிளே பண்ணும்போது என்னென்ன பிஹேவியர்ஸ் இருக்குமோ. ஓகே, சோ குழந்தைங்க விளையாடும் போது அவங்களுக்குள்ள இருக்க காமன் பிஹேவியர்ஸ் என்னென்னன்றதை நான் லிஸ்ட் டவுன் பண்றேன். அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது நீங்க ஓகே. சோ குழந்தைங்க விளையாடும் போது கண்டினியூஸா அந்த டாய்ஸை உடைச்சிட்டே இருக்காங்கன்னா, ஓகே, உடைச்சிட்டே இருப்பாங்க, தூக்கி போடுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிரி, ஃப்ரஸ்ட்ரேஷன். மூணாவது, அம்மா நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், தயவு செஞ்சு என்ன கவனி அப்படின்ற அர்த்தத்துக்காகவும் இருக்கலாம். ஆமா. சோ எப்ப பார்த்தாலும் இந்த பிரிட்டண்ட் அண்ட் பிளே, எதர் டீச்சராவோ டாக்டராவோ தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு விளையாடுறது. ஒரு அத்தாரிட்டியில இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்றதா இருக்கும். சோ நிறைய பேர் இருந்தாலுமே தனியா விளையாடுறதுக்கு சூஸ் பண்ற குழந்தைங்க, ஆக்சுவலி இட் இஸ் குட். ஓகே, இந்த லோன்லினஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்னால ஒரு விஷயத்த தனியா ஹேண்டில் பண்ண முடியும் அலோனா அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம். அதுல அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும் நல்லா இருக்கும். பட் இது ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல, ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல இருக்கும்போது அந்த இடத்துல பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் கொடுக்கணும். சோ இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்றது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டே கிரியேட் பண்றது, இட் இஸ் வெரி 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 குட். பட் ஆஸ் ஐ டோல்ட் ஏர்லியர், அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்கும் ரியல் வேர்ல்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். அப்படி டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஹெல்த்தியா உங்க சைல்டு வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ ஒரு கேம்ல தோத்துட்டா உடனே பயங்கர கோவம் வருது. ஓகே, அவங்களால ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரெண்டாவது, வீட்டில் யாராவது சொல்லியிருப்பாங்க இது மாதிரி நீ எப்பயுமே வந்து வின் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்றத. மூணாவது, எமோஷன்ஸை ப்ராப்பராக அவங்களால ரெகுலேட் பண்ண முடியல. சோ ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தா ஸ்டில் தே டோன்ட் சூஸ் தட். செல்ஃப் எஸ்டீம் இஸ் வெரி லோ, சோஷியல் ஆன்சைட்டி அவங்களுக்கு இருக்குன்றது அர்த்தம். அந்த இடத்துல பேரண்ட்ஸ் ஹேவ் டு கிவ் அட்டென்ஷன். பொம்மை கிட்டலாம் ரொம்ப கைண்டா பேசுறது, வெரி குட் கேரக்டர், எம்பத்தி கிரியேட் பண்றது, அந்த பேஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, அந்த கைண்ட்னஸ் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம குழந்தைங்களோட கனெக்ட் பண்ணிக்கணும். பொம்மைங்களை வந்து அடிச்சு அழற மாதிரி சினாரியோ கிரியேட் பண்ணி விளையாடுறது. எமோஷன்ஸை சுத்தமா உங்களுக்கு வெளியில சொல்ல தெரியலன்றது அர்த்தம். ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கலாம், இல்ல மேபி பசி நிறைய இருந்தா கூட அது குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்ன்றது கூட ஒரு பேச்சு வராத குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதோட ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தா. பட் அபவ் 4 இயர்ஸா இருக்கும்போது டெஃபினட்டா சம்திங் இஸ் தேர் இன் தேர் மைண்ட். அதை ப்ராப்பரா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியலன்ற அந்த லாங்குவேஜை தான் அவங்க அப்படி சொல்றாங்க. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரே கேமையே ரிப்பீட் மோட்ல விளையாடுறது. தே ஆர் வெரி கம்ஃபர்ட் வித் சம்திங். ஓகே, ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்போஷர் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாமும் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கணும். ரெண்டாவது, அவங்க மைண்ட் செட்ல இதுதான் இந்த கேம்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பட் அதுக்கான அந்த ப்ராப்பர் அவுட்கம் அந்த கேம்ல வந்திருக்காது. அதை வர வரைக்கும் அவங்க வந்து அதை விடவே மாட்டாங்க, which is also one good quality. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இந்த 3 அலார்மிங் சைன்ஸ் உங்க குழந்தைகிட்ட இருக்கான்றது எப்பயுமே பேரண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணணும்னா எந்த மாதிரி அலார்மிங் சைன்ஸ் சொல்லுங்க? நான் கேமை பொறுத்த வரைக்குமே வந்து அலார்மிங் சைன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பெருசா வந்து ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம பார்க்க தேவையில்லை. பட் அதை மீறி வந்து இந்த ஷேரிங் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு டாயை வந்து நீ உடனே கொடுத்துடணும், இல்லை நான் வேற விளையாடலாம் அப்படின்ற போது அக்செப்ட் பண்ணிக்காம தூக்கி போடுறது, பேரண்ட்ஸை அடிக்கிறது, புரண்டு அழுகுறாங்க அப்படின்னு இருக்கிறது. மூணாவது, ஒரே கேமை எப்பயுமே விளாண்டுட்டே இருக்கிறாங்க. ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் அது ஒரு அலார்மிங் சைனா இருக்கும். பட் 4 இயர்ஸ் வரைக்கும் பெருசா இதை பத்தி நம்ம வரி பண்ணிக்கவே வேண்டாம். 4 இயர்ஸ்க்கு மேல இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தென் பேரண்ட்ஸ் நீட் டு கிவ் சம். ஸோ சைக்காலஜி ஆஃப் பிளே, ஒரு குழந்தைங்க எந்த கேம் விளையாடுறாங்க, அதை எப்படி விளையாடுறாங்க, இதெல்லாம் வச்சு இந்த குழந்தையோட கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஸோ பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அண்ட் இதுல இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் வேற ஒரு டாபிக் கூட சந்திக்கலாம். தேங்க்யூ.